Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திரா கோட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பூவரசகுடி கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் மற்றும் அவரது எதிர் வீட்டில் வசித்த ஸ்ரீகா ஆகியோர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்தனர். இவர்களுக்கு 2.5 வயதில் தன்சிகா என்ற பெண் குழந்தை இருந்தது. சிங்கப்பூரில் வேலை செய்யும் சரத்குமார் 5 மாதங்களுக்கு முன் தனது மகளின் 2வது பிறந்த நாளுக்காக ஊருக்கு வந்து சென்றார். கடந்த 3 மாதங்களுக்கு முன் ஸ்ரீகா தனது கணவருக்கு தெரியாமல் Dream 11 ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட்டு பணத்தை இழந்தார். இதை அறிந்த சரத்குமார் அவரை கண்டித்தார். இருப்பினும் ஸ்ரீகா மீண்டும் விளையாடி ₹70,000 இழந்ததாக கூறப்படுகிறது. கணவர் வெளிநாட்டில் உழைத்து அனுப்பிய பணம் வங்கிக் கணக்கில் இல்லாததை அறிந்து மனைவியிடம் விசாரித்து மீண்டும் கண்டித்தார். இதனால் மன உளைச்சலில் இருந்த ஸ்ரீகா கடந்த சனிக்கிழமை தனது பெற்றோர் வீட்டில் குழந்தை தன்சிகா காயங்களின்றி இறந்த நிலையில் பெட்ஷீட்டில் மூடப்பட்டிருந்ததை அருகில் இருந்தவர்கள் கண்டனர். வீட்டிற்குள் ஸ்ரீகா தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார். தகவலறிந்து வந்த வல்லித்திரா கோட்டை காவல்துறையினர் சிறுமியின் உடலையும் ஸ்ரீகாவின் உடலையும் மீட்டு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் விசாரணையில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்ததால் குடும்பத்தினர் கோபப்படுவார்கள் என்ற அச்சத்தில் ஸ்ரீகா தனது குழந்தையை கொன்று பின்னர் தற்கொலை செய்திருக்கலாம் என தெரிய வந்தது. ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக இளைஞர்கள் மட்டுமின்றி சமீப காலமாக செல்போனில் மூழ்கும் இளம் பெண்களும் வாழ்க்கையை இழந்து வருகின்றனர். இதேபோல் கீரமங்கலம் காவல் சரகத்தில் ஒரு இளம் பெண் சுமார் ₹1.2 லட்சம் இழந்து கடனில் தவித்து குடும்பத்தினரால் கண்டிக்கப்பட்டுள்ளார். இழந்த பணத்தை மீட்க மீண்டும் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக மீண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.